Hi guys, this is me. In fact, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்பிடெக்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, நான் ஒரு டூ லெஃப்டிஸ் ஸ்மார்ட்டர் தேன் ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல அவர் கேட்டிருந்தாரு, இன்ஃபேக்ட் நீங்க ஆம்பிடெக்டர்ஸ் பத்தி ரொம்ப கம்மியா சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி ஒரு வீடியோவே போடுங்க அப்படின்னு இருந்தாரு. இந்த காரணத்தால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். இன்ஃபேக்ட் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிடும். இதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன் ஷார்ட் வந்து இந்த ஆம்பிடெக்டர்ஸ்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப 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 கம்மியான பீப்புளை தான் இப்படி பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பீப்புள்ஸை பார்த்துருக்கவே வாய்ப்பு இல்லை. அதாவது ஒருத்தர் வந்து ஒரே நேரத்துலையும் சரி இல்லை வேற நேரத்துலையும் ரெண்டு கையிலையுமே எழுதுவாங்க, இல்லை ரெண்டு கையிலையுமே ஒரு வேலை செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஒருத்தங்க டிக்டேட் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து ரைட் ஹேண்ட்ல தான் எழுதுவாங்க, இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எழுதுவாங்க. பட் இந்த மாதிரி ஆம்பிடெக்டர்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் ரெண்டு கையிலையுமே எழுதுவாங்க. சில பேர் அட் டைம்ல எழுதுவாங்க, பட் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது பாசிபிள் இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலுமே இந்த ரெண்டு கையிலையுமே சமமான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் வந்து இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா அவங்க வந்து ரைட் ஹேண்டடாகவும் இருப்பாங்க, இல்லை லெஃப்ட் ஹேண்டடாகவும் இருப்பாங்க. ரெண்டுல எந்த விதமான பேட்டிங் ஸ்டைல் அவங்க வச்சிருந்தாலுமே ரன் ஸ்கோர் ஷாட்ஸ் எல்லாமே பிக்சர் பர்ஃபெக்டாக ஈக்குவலாக இருக்கும். இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரிம் பண்ணலாம். அதாவது வந்து இது ரொம்ப கஷ்டமான கொஞ்சம் நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா மொத்தமாக சரைச்சிட்டு போயிடும். ஸோ ட்ரிம்மிங்லேயுமே ரைட் ஹேண்டட் பீப்புள்ஸோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள்ஸோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். யாருனால இந்த ரெண்டு கையிலையும் அட் அ டைமில் ஒரே பிக்சர் பர்ஃபெக்டாக பண்ண முடியுதோ அவங்க தான் ஆம்பிடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இவ்வளோ சொன்னீங்க, இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, யாருக்காவது வந்து ஒரு கை உடஞ்சிருச்சுனாலோ இல்லைன்னா ஒரு கை வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சுனாலோ இன்னொரு கை வச்சு வந்து அந்த வேலையை வந்து பேலன்ஸாக பண்ணிடலாம். அண்ட் மோரோவர் வந்து இப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்குங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து ரைட் ஹேண்டில் எழுதணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ரைட் ஹேண்டில் வந்து அவங்க வேலையை பண்ணணும்னா அவங்களோட லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் வந்து அதிகமாக வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சொல்லுது. அதே மாதிரி யார் வந்து லெஃப்ட்ல எழுதணுமோ அவங்களோட ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பீப்புள்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்டட் பீப்புள்ஸோட கொஞ்சம் பிரில்லியன்ட் அப்படின்னு கூட ஒரு சின்ன ஒரு மித்து தான் இருக்குது. அது ட்ரூத் கிடையாது, ஒரு மித் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டே போனாலுமே இந்த ஆம்பிடெக்டர்ஸை பற்றி ஒரு 20க்கு மேலே என்கிட்ட ஃபேக்ட்ஸ் இருக்குது. பட் அதை போட்டால் பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் தான். அதை பற்றி போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அகைன் கம்மிங் டு டாபிக் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க நேச்சுரலாகவே, அதாவது பை பர்த்டே வந்து ஆம்பிடெக்டர்ஸாக வெறும் 1% ஆஃப் த பீப்புள் தான் இந்த உலகத்தில் இருப்பாங்க. மீதி ஆனால் ஆக்சுவலாக டோட்டல் ஆம்பிடெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த பீப்புள் டோட்டல் ஆம்பிடெக்டர்ஸ். இவங்க எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷனாலே அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்க ஸ்கூலோ ட்ரெயின் பண்ணி நிறைய பேருக்கு கொண்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூல்லேருந்து, அதாவது வந்து பார்ன் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுலேருந்து ஜீனியஸாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த ரெண்டு கையிலையும் எழுது, ரெண்டு கையிலையும் வேலை செய்யணும். பட் ஆக்சுவலாக நேச்சுரலாக 1% தான் இருப்பாங்க. அண்ட் மோரோவர் வந்து நேச்சுரல் 1%ல முக்கால்வாசி பேர் லெஃப்ட் ஹேண்டட் தான் ஆம்பிடெக்டர்ஸாக மாறுவாங்க. இதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. இன்ஃபேக்ட் நான் தான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா பொருளுமே, சிசர்ஸ் எடுத்துக்கலாம், ஃபோன் எடுத்துக்க முடியாது, சிசர்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஈவன் வந்து டொமஸ்டிக் ஐட்டம்ஸ், கிச்சன் ஐட்டம், இது எல்லாமே வந்து ரைட் ஹேண்டட் பீப்புள்ஸ்க்காக உண்டாக்கப்பட்டது தான். சிமெட்ரிக்கல் ஆங்கிளில் நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வேணா பாருங்களேன், அது லெஃப்ட் ஹேண்டடான ஒரு கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. இது யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கீங்களோ அவங்க இந்த டிஃபிகல்ட்டியை கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு ரைட் ஹேண்டர் அந்த பொருள், இப்போ சிசரை வந்து ரைட் ஹேண்டரை வந்து கட் பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே லெஃப்ட் ஹேண்டரை வந்து இந்த சிசரை யூஸ் பண்ணோம்னா இட் ஷுட் பி சம்வாட் டிஃபிகல்ட். அது நம்மளுக்கு புரியாது. பட் யாரெல்லாம் லெஃப்ட் ஹேண்டராக இருக்காங்களோ அவங்க வந்து எப்பயுமே ரைட் ஹேண்டில் தான் வந்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த காரணத்தினால தான் அவங்க ஆம்பிடெக்டர்ஸாக மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை, அப்படிதான் உண்மை. இன்ஃபேக்ட் நானும் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு 2 to 3 months வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுத ட்ரை பண்ணேன். நான் வந்து ரைட் ஹேண்டர் தான், உண்மையாக சொன்னால் அதான் உண்மை. லெஃப்ட்டில் வந்து ட்ரை பண்ணேன். ஈவன் வந்து நான் எழுதிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த ஆம்பிடெக்டர்ஸாக இருக்காங்களோ அவங்க என்றைக்குமே வந்து எல்லா விஷயத்துலையுமே அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்க மெமரி பவரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு நார்மலாக இருக்கிறவங்களோட நிறைய கம்மியாக இருக்கும். அண்ட் ஈவன் வந்து கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரியானனால தான் வந்து நான் அதை அப்படியே நிறுத்திட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. நானும் திரும்ப எடுக்கலாம் தான் இருக்கேன். யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்க, அதாவது அவங்க பிரெயின் வந்து கோஆர்டினேட் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது. என்ன தான் சொல்லணும், எல்லாம் சொல்லிக்கிட்டே தாங்க போவாங்க. பட் இதில் அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா 100% இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இதை பற்றி நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் இந்த வீடியோவில் போயிருக்கேன். அதை பற்றி பார்க்கலன்னா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா.